ஒரு காலத்தில் ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் சிரிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு மாலையும் குழந்தைகள் அங்கே வந்து விளையாடினார்கள். மரங்கள் மலர்ந்தன, பறவைகள் இனிமையாக பாடின. ஒரு நாள் மாபெரும் மனிதன் வீட்டிற்கு திரும்பினான். குழந்தைகள் அவன் தோட்டத்தில் விளையாடுவது அவன் கண்களில் பட்டன. அவன் முகம் கடுமையாக மாறியது. இது என் தோட்டம், யாருக்கும் இங்கே அனுமதி இல்லை, அவன் கத்தினான். குழந்தைகள் பயந்து வெளியே ஓடினார்கள். அவன் உயரமான சுவரை கட்டினான். தோட்டம் முழுவதும் சுவர் சூழ்ந்தது. வெளியில் நின்ற குழந்தைகள் சோகமாக பார்த்தார்கள். வசந்தம் எங்கும் வந்தது. ஆனால் அந்த தோட்டத்தில் மட்டும் குளிர்காலம் போகவே இல்லை. மரங்கள் மலரவே இல்லை, பறவைகள் பாடவே இல்லை. தோட்டம் அமைதியாகவும் வெறுமையாகவும் இருந்தது. ஒரு காலை வேளையில் சிறிய ஓட்டையின் வழியாக குழந்தைகள் மீண்டும் உள்ளே வந்தனர். அவர்கள் மெதுவாக தோட்டத்தில் நடந்தனர். அவர்கள் நின்ற இடங்களில் மரங்கள் உடனே மலர்ந்தன, பூக்கள் மீண்டும் பூத்தன, பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. வசந்தம் திரும்பி வந்தது. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் மரமேற முடியாமல் அங்கே நின்று அழுது கொண்டிருந்தான். அந்த மரம் மட்டும் இன்னும் பனியில் மூடப்பட்டிருந்தது. அந்த தருணத்தில் மாபெரும் மனிதனின் மனம் உருகியது. அவன் மெதுவாக அந்த சிறுவனை தூக்கி மரத்தில் ஏற்றினான். உடனே அந்த மரமும் முழுவதும் மலர்ந்தது. பூக்கள் காற்றில் பறந்தன. தோட்டம் மீண்டும் உயிர் பெற்றது. அவன் தனது தவறை உணர்ந்தான். அவன் சுவரை இடித்தான். இந்த தோட்டம் இனி உங்களுடையது என்றான். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் உள்ளே ஓடினார்கள். அதன்பின் அந்த தோட்டம் எப்பொழுதும் வசந்தமாகவே இருந்தது. ஏனெனில் பகிர்ந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் பெருகும். சுயநலம் தனிமையை தரும், ஆனால் அன்பு மட்டும் வாழ்க்கையையே மலரச் செய்யும்.